குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம நேற்று பார்த்த மாதிரி புல்லட் டெஸ்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் வந்து ட்ரிக்னாமெட்ரிலேருந்து சொல்கிறேன், எழுதுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் டேன் ஸ்கொயர் ஏ, சீக்கன் ஸ்கொயர் ஏ மைனஸ் டேன் ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? இதெல்லாம் நீங்கள் ஐடென்டிட்டி ஞாபகம் இருந்துச்சுன்னா எழுதியெல்லாம் ஈஸியான வேல்யூ தான், சிங்கிள் டிஜிட்டில் தான் ஆன்சர் வரும். Secant square a minus tan square a. Then second question, secant 60 degree is equal to என்ன வேல்யூ வரும் அப்படின்னு எழுதுங்க. Secant 60 degree is equal to dash. Question number 3. நான் சொல்றேன், அது என்ன பண்றீங்க, ஒரு 3 வேல்யூ சொல்லுவேன், அது அப்படியே எழுதுங்க. ஆனா ரெண்டு பக்கம் பிராக்கெட் இருக்கணும். ஐ மீன் பிராக்கெட் குள்ளதான் நீங்க நான் சொல்றது எழுத போறீங்க. பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கங்க. tan 60 degree minus sin 60 degree plus cos 30 degree, bracket close பண்ணிக்கங்க, ஸ்கொயர். ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி பவர் ஸ்கொயர் போட்டுக்கணும், அவ்வளோதான். ஸோ bracket ஓப்பன் பண்ணிக்கிட்டு என்ன பண்ண போறீங்க, tan 60 degree minus sin 60 degree plus cos 30 degree, bracket க்ளோஸ் பண்ணிக்கங்க, ஸ்கொயர் பண்ணிக்கங்க. சரிங்களா? திரும்ப சொல்றேன், tan 60 degree minus sin 60 degree plus cos 30 degree. ஸோ the whole bracket போட்டு ஸ்கொயர் பண்ணிக்கங்க, அவ்வளோதான். நேரம் ஆன்சர் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், P tan 45 degree. ஸோ அதாவது P into tan 45 degree is equal to 3. இதுதான் கொஸ்டின். P into Pங்கிறது ஒரு வேரியபிள் நம்பர். P into அடுத்து இந்த இடத்துல நீங்க கான்ஸ்டன்ட் கூட வச்சுக்கோங்க. P into tan 45 degree is equal to 3. இப்போ P வந்து P யோட வேல்யூ என்னவா இருக்கும் இதான் நீங்க கண்டுபிடிக்கணும். P into tan 45 degree is equal to 3 அப்படின்னா P யோட வேல்யூ என்ன இருக்கும்? Next, question number 5. Cos theta is equal to 3 by 4. Cos theta is equal to 3 by 4. அப்படின்னா sin theta வேல்யூ என்னவா இருக்கும்? Cos theta is equal to 3 by 4 னா sin theta is equal to என்ன வரும்? அழகா என்ன பண்றீங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டு நான் காஸ் theta கொடுத்துருக்கேன்னா அந்த ரேஷியோ வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு சைடு ஈஸியாக கண்டுபிடிச்சிங்கன்னா போட்டுடலாம். ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட், கொஸ்டின் நம்பர் 6. நேற்று பார்த்தோம் பிசிக்ஸ்ல பவர் ஆஃப் லென்ஸ் பார்த்தோம். இப்போ SI ரூட் ஆஃப் பவர் ஆஃப் லென்ஸ் அதில் என்னென்ன யூனிட் உங்களுக்கு தெரியுமா, அப்படியே எழுதுங்க பார்க்கலாம். SI ரூட் ஆஃப் பவர் ஆஃப் லென்ஸ். நெக்ஸ்ட், question number 7. If power of lens is positive, then name the lens. If power of lens is equal to positive, then name the lens. Next, question number 8. Glucose formula. Glucose உடைய formula எழுதுங்க. Glucose உடைய chemical formula எழுதுங்க. Next, question number 9. நீங்க இந்த மாஸ்லாம் படிச்சிருப்பீங்க. என்ன படிச்சிருப்பீங்கன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் மாலிகுலர் மாஸ் சொல்லி அட்டாமிக் மாஸ் படிச்சிருப்பீங்க. இப்போ நான் அட்டாமிக் மாஸ் 28 யூன்னு சொல்றேன். 28 யூன்னு சொல்றேன். அப்ப இதுல வந்து ஒன்னு கார்பன் ஆட்டமா இருக்குது அப்படின்னா
இன்னொரு ஆட்டம் என்னவா இருக்கும் அல்லது அந்த ஃபார்முலா என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நீ கண்டுபிடிங்க. 28U அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் எ மாலிகுல். அதுல ஒரு ஆட்டம் வந்து பாத்தீங்கன்னா கார்பன். அப்போ இன்னொரு ஆட்டம் என்னவா இருக்கலாம் அப்படின்னா அந்த காம்பவுண்ட் நேம் என்ன, இதுதான் நீங்க எழுதணும். ஸோ காம்பவுண்ட், ஃபைண்ட் த நேம் ஆஃப் தி காம்பவுண்ட். இந்த ஃபார்முலா எழுதினா கூட சரி. டோட்டல் மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 28U. யூனா அட்டாமிக் மாஸ் யூனிட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. சோடியத்தோடைய அட்டாமிக் நம்பரையும் அதனுடைய வேலன்சியும் எழுதுங்க. சோடியத்தோடைய அட்டாமிக் நம்பரையும் அதனுடைய வேலன்சி எழுதுங்க. இதான் 10 கொஸ்டின். இதான் 10 கொஸ்டின் முடிஞ்சிச்சு இதோட. ஸோ இந்த டெஸ்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. கிளாஸில் மீட் பண்ணலாம்.